ஸ்ப்ரிங் பிரேக்கே முடிய போகுது, எங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப சண்டை போட்டு கேட்டதுனால நாங்கள் வந்து பவுலிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தோம் கிட்ஸை. அவங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் கூப்பிட்டு போனோம். போகும்போது பாதியில் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, நான் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எப்பயுமே நான் வந்து இந்த பவுலிங் வந்து விளையாடும் போது நான் தான் எல்லா டைமும் லாஸ்ட்டாக வருவேன். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ தெரியல, எனக்கு வின் ஆகிட்டே இருந்தேன்னா எல்லா இதுலேயும் அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி குஷி ஆயிடுச்சு. பிள்ளைங்களை வெறுப்பேற்றுறதுக்காக இந்த பாரு நான் விளையாடுறேன்ட்டு கடைசியில் நான் தான் வின்னு அப்படின்னோடனே பயங்கரமாக ஆட்டம் போட்டோன்னே ரெண்டுக்கும் வெறுப்பாயிருச்சு. 2 பேரும் காண்டாயிட்டாங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் வந்து அங்கே கேமிங் சென்டரில் விளையாண்டுட்டே வரவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு இன்னொரு சின்ன பிள்ளை இருக்குது. அந்த சின்ன பிள்ளையும் சேர்ந்து இந்த குட்டீஸுங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு ஏர்ன் பண்ண கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பீஸா வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் நைட்டு டின்னருக்கு. இதுக்கு மேலே வந்து போய் சமைக்க முடியாது, நைட் 9 ஆச்சுன்றதுனால டின்னர் வந்து பீஸா தான்.